ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு yamuna குக்கிங். இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஸ்பெகட்டி ரெசிபி தான். எப்படி செய்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெகட்டியை வந்து குக் பண்ணிக்கலாம். நம்ம நூடுல்ஸை எப்படி குக் பண்ணுறோமோ சேம் அதே தான். பட் வந்து இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். 2 பீஸாக கட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்ததாக என்னென்ன சாப் பண்ணி வச்சுருக்கேன்னா ஆனியன், கேரட், ஸ்ப்ரிங் ஆனியனும் கார்லிக் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கூட வந்து பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் எடுத்துங்க, கேபேஜ் இருந்தால் கேபேஜும் எடுத்துங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சாப் பண்ண கார்லிக் எடுத்துக்கலாம். பொடிசாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது நல்லா கொஞ்சம் கலர் டேர்ன் ஆனதும் நம்ம ஆனியன், கேரட் ரெண்டுமே அட் அ டைமில் போட்டுக்கலாம். ரெண்டுமே சேம் கன்சிஸ்டன்சியில் நல்லா செவந்து வரணும். அதனால் நம்ம தனித்தனியாக போட்டால் டைம் எடுக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட சால்ட்டு போட்டுக்கிறேன். இந்த ஆனியன் கேரட்டுக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன் நான். நல்லா வதங்கின பிறகு அது கூட வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் தான், குழம்பு மிளகாத்தூள் இல்லை, வெறும் மிளகாத்தூள் போட்டாச்சு. 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக டார்க் சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். டொமேட்டோ கேச்சப் மட்டும் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு மூடியில் வினிகர். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து ஸ்பெகட்டியை வந்து போட்டுடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெகட்டி குக் பண்ணும் போதே கொஞ்சம் சால்ட் போட்டு தான் நான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்து தேவையானால அப்புறமா தேவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா ஒரு மசாலாவோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் போல் நீங்கள் விடுங்க. நீங்கள் நல்லா கொஞ்சம் ஊறின மாதிரி டேஸ்ட் வரும். வேணும்னா இது கூட வந்து எக்கை வந்து நம்ம பொடி மாஸ் மாதிரி பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. சூப்பரான ஸ்பெகட்டி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.